கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன்லாம் இருக்கும். சரி வாங்க, நான் ஏன் இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கமும் ராஜாவும் கார்த்தியும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க தீபாவை தேடி. அதே சமயத்தில் அந்தத்திக்கும் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் ஆகிடுச்சுமா, அந்த கடவுளை வேண்டிக்கோ, உன் அத்தைக்கு கூடிய சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீ அந்த பீப்பாய்க்குள்ளே உட்காரலாம் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அந்தத்திக்கு வந்துட்டு கார்த்தி ராஜாவையும் காமிச்சிட்ருக்காங்க. அருவி பக்கத்தில் வந்துட்டு ஆனால் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியலையே மாப்பிள்ள, அப்படி இருக்கும்போது நம்ம சிஸ்டர் எந்த இடத்துல இருக்காங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல அதுதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. சரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்திக்கும் தேடி பார்ப்போம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒருத்திக்கும் கார்த்தி ஒருத்திக்கும் வந்துட்டு உள்ளே இறங்கி தேடிட்டு இருக்காங்க. கார்த்திகா ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல, எங்கே இருந்தாலும் நான் இப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். கார்த்தி ராஜாவும் மாற்றி மாற்றி தேடுறாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. மாப்பிள்ள எங்கே தேடி அவங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல இங்கிட்டு தான் எங்கிட்டாவது இருப்பாங்க, என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பாக வந்துட்டு அவங்களை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கமாக ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடியே தீபா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், உன்னை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது இந்த ஒரு நிகழ்ச்சிக்காண்டி மட்டும்தான். நீ அந்த ஆத்தோட ஆத்தா போகணும், கார்த்தி வந்துட்டு எனக்கு சொந்தமாகணும். அப்பாடா, இப்போ அதை நினச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, முதல்ல உன்னை அமுச்சு விட்டுக்கிறேன், அதுக்கடுத்து நான் இதை செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறது, உன்னை நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே தீபா, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்த்து நக்கலாக சிரிக்க அந்த போலீஸ் சாமியாரும் நடக்க போகிறது என்னன்னு தெரியாமல் ரம்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க. சரிம்மா நீ உட்காரலாம்ல, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கேட்குறாங்க. அதாவது தீபா இல்லை, தீபா உடம்புக்குள்ளேருந்து நம்ம அம்மன் வந்துட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தீபாவுக்கு இந்த ஆக்டிங் சூப்பராக இருக்கேப்பா, இப்படிலாம் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, நீ தானம்மா உன் மாமியார் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணணும்னு என்னை தேடி வந்த, இப்போ நான் எதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறியே, நீ தானம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன், என்னாலலாம் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்குமா எங்களெல்லாம் வர வச்சு இப்படி நேரத்தை வீணடிக்கிற அப்படின்றாங்க. பரிகாரம் நடக்கும், ஆனால் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன், எனக்கு பதில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மு இந்த பரிகாரத்தை பண்ணுவா அப்படின்னு சொல்ல இது வந்துட்டு ரம்யாக்கே பெரிய ஷாக்கில். தீபா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரம்யா பேச்சை கேட்டே தலையாடி பொம்மை மாதிரி தலையை ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இப்படி ஒரு உல்டாவாக சீன் நடக்கும்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு தெரியல. என்னடி தீபா சொல்லிட்டு இருக்க, நீ பரிகாரம் பண்ணுறது தானே இவ்வளோ தூரம் வந்த, இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏன் அம்மு எனக்காக இது கூட பண்ண மாட்டியா, எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட்டு வந்திருக்க, நீ கூட பதில் கேட்டியே, உனக்கு பதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ பண்ணா என்ன பரிகாரத்தை, எனக்கு பதில் அந்த பரிகாரத்தை இப்போ நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரம்யாக்கா அது தாங்களை அடி பாவி, நீ ஏன்டி இப்படி ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்த, இப்போ வந்துட்டு என்னையே மாட்ட வச்சுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருமா, அவங்க நெருங்கின சொந்தக்காரங்க பண்ணாதாம்மா இது சரியாகும், அவங்களோட மருமக தானே நீ தாம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சாமியார் எவ்வளோ முட்டு கொடுத்து பார்க்க இல்லை இது அம்மு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீபா ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு அம்மன் சற்று நேரத்தில் வெளியில் போயிட்டாங்க, வெளியில் போகிற மாதிரி வந்துட்டு என்னடி சொன்னேன் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா இறங்கி உள்ளே உட்காந்து ஆட்டத்தை ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு சீன் வந்துட்டு டைரக்டர் எடுத்துகிட்டு போவார். அப்படி இல்லாமல் ரம்யாவை உள்ளே வச்சு பேக் பண்ணி அமுச்சு விட்டு ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி கார்த்தி கடைசியில் அந்த கயிறை சக்குன்னு வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆத்தோட ஆத்தா ரம்யா போனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி நீ தான் வந்துட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சு வைக்க போகிறதேவும் அது மட்டும் கிடையாது, அதே கோவிலில் தான் நான் இருப்பேன், என்னை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இது மூலமா என்ன தெரியுது, தீபாவுக்கு ஒன்றுமே ஆகாது, அவங்க அத்தையும் பொழைச்சிப்பாங்க, தீபா நல்லபடியாக போய் அந்த சாமியாரை பார்த்து ஏதோ பரிகாரம் பண்ணுவாங்கன்னு தோணுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.